guys, இன்னைக்கு ஒரு நியூ vlog. நாம வந்து இப்ப சேலம் டு கோயம்புத்தூர் போக போறோம். இந்த ஒரு vlog வந்து எப்படி வருதுங்கறத பார்க்கலாம். கோயம்புத்தூர் என்னத்துக்கு போறேன் அப்படிங்கறத வந்து கோயம்புத்தூர் போயிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன், என்னங்கறத சொல்றேன். ஓகே, நம்ம ஏஞ்சலிஸ் ரெடி. ஆயுத பூஜை போடுறதுக்கு அப்புறம் இப்போ நான் போறோம். வாழைக்கண்ணெல்லாம் கட்டியிருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். எதனாலனா இண்டிகேட்டர்ல கட்டியிருந்தனால கொஞ்சம் ஷேக்கிங் இருக்குங்கிறதுனால அதை நான் எடுத்துட்டேன். ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ வந்து ட்ரிப் ரீசெட் பண்ணிட்டு இங்கேருந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் வருதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 4874 ஓடி இருக்கு. இப்போ வந்து ட்ரிப் 1ல் அந்த ட்ரிப் வந்து ரீசெட் பண்ணுறேன். 10 seconds press now. ஓகே, ட்ரிப் 0. இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, கிளம்பியாச்சு. இங்கே ஒரு பர்சனை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகணும். நம்ம எப்போ இங்கே இருக்கிறோம்னா ஜண்டாபுரம் இருக்கும், இங்கேருந்து தான் போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பெட்ரோல் அடிக்கணும். இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும். இப்போ பெட்ரோல் வந்து ஒரு பாயிண்ட் தான் காமிச்சிடுச்சு, அதுவுமே பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த அளவுக்கு பார்க்கலாம். கோயம்புத்தூர் என்ன காரணத்துக்காக ரீசனுக்காக போகிறோங்கிறத நான் வந்து அங்கே போய் சொல்கிறேன். இது ஒரு ட்ரிப் மாதிரி நினச்சிக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க்குக்காக தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்னங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் டே வந்து ஆயுத பூஜை அப்படிங்கிறதுனால இன்றைக்கெல்லாம் மண்டே ஃபஸ்ட் டே ஒர்க் பயங்கர ஹெவியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எடப்பாடி போய் தான் போகணும். இது ஒரு லாங் ட்ரிப்புன்னு கூட வச்சுக்கலாம். சம்திங் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே வரும். அப்ராக்சிமேட்டாக 180 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நாம் தான் லேட்டு, நமக்காக ஒரு ஜீவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அது வேறு யாருமே இல்லை, நம்ம பைக் எடுத்தப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பைக்கோட கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ண நம்ம பஜாஜ் ஷோரூமில் இருந்த அதே சக்தி தான், அதே மெக்கானிக் தான். அவரை தான் இப்போ கூப்பிட்டு போக போகிறோம். என்னத்துக்கிட்ட மெக்கானிக்கை வந்து நீ கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகிற அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு அங்கே போய் என்னங்கிற சொல்லிடுறேன். நம்ம ஆள் தான். இவர் தான் நம்ம சக்தி. இவர் தான் இவங்க கூட தான் நம்ம இப்போ போகிறோம். நான் வந்து சக்தியை போய் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் சக்தியை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு விளாகில் கூட நம்ம எடப்பாடி வந்திருப்போம். இங்கேருந்து வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். முக்கியமாக வந்து இது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரோட ஊர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கரட்டுக்காடுன்னு ஒரு ஊர் வந்துருக்கு. உங்களுக்கு மெயின் பைபாஸ் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து ரோடு வேலை நடந்துட்டுருக்காட்டங்குது. இந்த பாறையெல்லாம் உடைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஈவனாகிறாங்க நடந்து ரோடு விரிவாக்கம். ரோடு வேலை நடந்துகிட்ருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வளைஞ்சு போயிட்டுருக்கும். ரோடு நீட்டாக இருக்கும். இது என்ன காலேஜு? இங்கே ஒரு காலேஜ் இருக்காட்டங்குது. பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரின்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர். ரோடு பயங்கரமாக இருக்குது. இந்தாண்ட ஒரு மவுண்டன் சூப்பராக தெரியுது. எடப்பாடியிலேருந்து சங்ககிரி போகிற ரூட் வந்து சூப்பராக இருக்குது. ஓ, இது போகிறதுக்காக வழி பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இங்கே ஒரு பாலம் வேலை நடந்துகிட்ருக்குது. இந்த இதில் போக முடியாது, நம்ம அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும்.
இந்த பக்கம் சேலம், இந்த பக்கம் கோயம்புத்தூர் பைபாஸ் ஜாயிண்ட் ஆகிட்டோம். பைபாஸில் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. இந்தாண்ட இருக்கிற மலையை பாருங்கள் அப்படி தெரியுதுன்னு. இந்த அளவுக்கு தெரியுதாங்கிறது தெரியல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு வியூங்கிறது சூப்பராக இருக்குது. சம்திங் நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ பைபாஸில் போகிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இதுக்கு மேலே 100 கூட போகலாம். 100 தான் நம்மளோட டார்கெட். அதுக்கு மேலே போகக்கூடாது. வந்து கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் போகணும். 100 கிலோமீட்டர் சம்திங் ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் வந்து நானும் வந்திருக்கோம். 106 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே வந்து டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே போக முடியாது. போச்சா ரோடு சாமி. இந்த ரோட்டை சீக்கிரம் போடுங்கயா, போக முடியல. ஓகே, பவானி பக்கம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், பவானி ஆறு தண்ணி போயிட்டுருக்குது. சூப்பராக போயிட்டுருக்குது. பார்த்தா கரெக்டாக இருக்கும். இதுதான் பவானி கூடுதர. சூப்பராக இருக்குது. இந்த பாலத்தில் தண்ணி போகிறதுங்கிறது நல்லாயிருக்கு. அந்தளவுக்கு தெரியுதாங்கிற தெரியல. திருப்ப முடியாது கேமரா எங்களையும். ஆனால் ஜஸ்ட் மவுண்டில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறேன். உங்களுக்கு வந்து வரக்கில் எதனாச்சும் காட்ட முடிஞ்சால் கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம வந்து சேலத்துலேருந்து இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் பெருந்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். இங்கே ஒரு டீ பிரேக் எடுத்தோம். நம்ம டீலாம் குடிக்க போகிறதில்ல, அந்த வெயிலில் ஆல்ரெடி வெந்து போய் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு நானும் சக்தி. இவர் தான் சக்தி, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். இவர் தான் வந்து நம்மளோட பைக் சர்வீஸுக்கும் சேண்ட் சர்வீஸுக்கும் இவர் தான் இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ்லாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 வீடியோஸில் இவர் வந்து வருவார். அது இல்லாமல் இன்னும் நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் மேலே இருக்குது. கண்டிப்பாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதான் அவ்வளோ உனக்கு இதான் அவ்வளோ
பார்த்தேன், சரி அப்படியே நிறுத்திடுன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் ஜாக்கி எடுக்கிறதுனால அவனுக்கு எதுவும் ஆயிரம் அது ஒன்றும் பிரச்சனை பார்க்கலாம். அதெல்லாம் சகஜம் தான். ஓகே சரி, பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு அனுபவம். ஜாக்கெட் இல்லைன்னா ஒன்றையும் கிழிச்சிருக்கும். ஜாக்கெட் இல்லைன்னா ஒன்றையும் கையெல்லாம் கிழிச்சிருக்கும். அதான் மீறி இழுத்தாலும் மடிச்சு விட்டுருக்குல்ல. ஆமாம், பட்டு மடிச்சு விட்டுருக்குல்ல. இதே மடிச்சு விடாம வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுருந்தாலும் ஓரளவுக்கு இதாக இருந்திருக்கும். மடிச்சு விட்டதுனால மடிச்சு விட்டதுனால கரெக்டாக எனக்கு இந்த இடம் தான் அடியா. அதெல்லாம் ஒரு பாடம், வா பார்த்துக்கலாம். என்ன இதில் ஒரு தப்பு பண்ணோன்னா, நாங்கள் டாப் ஸ்பீட் ஓட்டி பார்க்க தான் ட்ரை பண்ணோம். பட் நான் ட்ரை பண்ணப்போ 125 வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. பட் ஆனால் ஓட்டி இருக்கலாம். என்ன ஒரு இதுனா, இந்த ஒரு ரூட்டில் வந்து நெக்ஸ்ட் ஒரு பார்ட் வருது, அந்த ஒரு வீடியோ ஓகே. இந்த பக்கம் சேலம் விமான நிலையம், காந்திபுரம், உதகை ஊட்டி. சூப்பர் பிளேஸ் கோயம்புத்தூர். ஆனால் இன்னும் டிராஃபிக் ஜாம் ஆகும் கொஞ்சம். விமான நிலையம் இப்படி போகணும். ஏர்போர்ட்.
விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸோட பக்காவான ஒரு வீடியோவாக இருக்கும்.